தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்தாலும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. ஆனா பாஜகவை கையோட கூட்டிட்டு வந்துடாதீங்க அப்படிங்கிறதா தாவேகா சொல்லக்கூடிய ஒரு டிமாண்டா இருந்துகிட்டே இருக்கு. அதை தாண்டி நீங்க வரும்போது உங்களுக்கான எல்லா மரியாதையும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவருக்கான கூட்டணி கதவுகள் எப்பவுமே திறந்துதா இருக்கு. அதுவும் குறிப்பா அதிமுகவோட விஜய் அவர்கள் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் தொடர்ந்து விஜய் தரப்புலையும் சரி, அதிமுக தரப்புலையும் சரி, அவங்க டைரக்டா சொல்லனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு, டீலிங் போயிட்டு தான் இருக்கு. கண்டிப்பா ஜனவரி பிப்ரவரிக்குள்ள அறிவிப்பு வந்துரும்ன்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சின்ன நெருடல் தாவேகாவை பொறுத்த வரைக்கும், பாஜக கூட அதிமுக இருந்தா நாங்க எப்படி போய் அங்க சேருது? கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லியாச்சு, மக்கள் மத்தியில பாஜக பத்தி நிறைய பேசியாச்சு. ஆனா இதுக்கப்புறமா எப்படி நம்ம பாஜக கூட சேர்றது அப்படிங்கிற அந்த ஒரு நிழல் இருக்க மாதிரி தான் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா சமீபத்துல காஞ்சிபுரத்துல விஜய் அவர்கள் பேசும்போது முழுக்க முழுக்க எம்ஜிஆரை பத்தியும் அண்ணாவை பத்தியும் தொடர்ந்து பெருமையா பேசிக்கிட்டே இருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா, அண்ணா பிறந்த இந்த காஞ்சிபுரம் மண்ணில இருந்து என்னுடைய அரசியல் பயணம் முதல் கள பயணம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு ஆரம்பிச்சு, எம்ஜிஆர் பாடல்ல சொல்ற மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த மாதிரி, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பரப்புரை மேற்கொள்ளும் போது ஜெயலலிதா அம்மா எதுக்காக இந்த கட்சியை இவ்வளவு கட்டுக்கோப்பா கொண்டு வந்தாங்க தெரியுமான்னு சொல்லி ஜெயலலிதா அம்மாவையும் அங்க மென்ஷன் பண்ணும்போது, அதிமுக தொண்டர்களை கவர்வதற்காக விஜய் பண்றாரா, இல்ல அதிமுக அப்படின்ற கட்சியே கிடையாது, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக தான் அதை பண்றாரான்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு.